இப்போ நான் பண்ண போகிறது என்னென்னா இட்லி பொடி. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ சொல்கிறேன். உளுந்தம்பருப்பு 2 டம்ளர், இப்போ பொன்னிறமாக வறுக்கணும் இந்த உளுந்தம் பருப்பை. இப்போ உளுந்து வந்து வறுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வந்து மிக்ஸி ஜாரில் கொட்டணும். பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதுதான் கரெக்டான நிறம். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொட்டிடணும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதில் இப்போ கடலைப்பருப்பு 1 டம்ளரு, இதையும் பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ வந்து துவரம்பருப்பை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சா, பொன்னிறமாக ஆயிடுச்சா. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்பெல்லாம் ஒரு தட்டில் வந்து கொட்டிட்டு ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வந்து அரைக்கும் போது உப்பு போட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஃபுல்லாக ஆற விட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இந்த 3த்தையும் வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இப்போ அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதோடு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகா வந்து நான் வந்து 30 காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் ஓரளவு வந்து வறுக்கணும். நான் வந்து 30 காஞ்ச மிளகாய் போட்டுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா நீங்கள் ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போ காஞ்ச மிளகாய் வறுக்கும் போது லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வருங்க. முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டினதுக்கப்புறம் அடுத்தது பூண்டு வந்து வறுக்கணும். பூண்டு வந்து நான் வந்து ஒரு 10 பல் போட்டிருக்கேன். 10 பல் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 3 போடுங்க. அப்படி இல்லாட்டி பூண்டு தேவை இல்லைன்னாலும் நீங்கள் போட வேணாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். இதையும் வறுக்கும் போது ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ
கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். பூண்டு இப்போ வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இது தட்டில் வந்து கொட்டி வச்சிடலாம். ஸ்டவ்வில் கொட்டிட்டு தட்டில் கொட்டி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோன்னா இதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து நான் 4 கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு இதில் போட்டு நான் கொஞ்சம் லைட்டாக வறுக்கணும். கருவேப்பிலை வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சப்போ கொஞ்சம் ஓரளவு வதங்கின மாதிரி இருக்கா. வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த தட்டுக்கு அந்த காஞ்ச மிளகா பூண்டு வறுத்து வச்சுருக்கோமா இதில் வந்து நம்ம கருவேப்பிலை வறுத்து வச்சதையும் சேர்த்து கொட்டிடுவோம். கொட்டிட்டு அதை கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வறுக்கணும். காய வச்சுருந்த காஞ்ச மிளகா கருவேப்பிலை பூண்டு அதுக்கும் முன்னாடி காய வச்சுருந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு எல்லாம் அப்புறம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உப்பு போட்டுட்டு அரைக்கணும். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டேன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட உங்களுக்கு போடலாம். இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு, நைஸாக அரைச்சாச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.